வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்க பெற்று அதிக சுறுசுறுப்போடு நம்மளுடைய உடம்பு இயங்க ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கறதால நம்ம எந்த விதமான நோயும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸினுடைய மருத்துவமைகளை பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் நம்ம காலை வேளையில் அருந்துறோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் அறவே நீக்கக்கூடியதாக நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு உதவி பண்ணும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை தூண்டுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ மிக இளம் வயதிலே இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைலாம் இருக்கணும்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அந்த பிரச்சனை வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உள்ளிருந்து உங்களுடைய முடிகளினுடைய வேர்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு, பக்க விளைவுகள் இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை பாதுகாத்துக் கொள்வது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க், ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அது உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை நமக்கு குறைத்து கொடுக்கும். ஸோ உடல் எடையை பக்க விளைவுகள் இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் நம்ம சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களினுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம அருந்து கொடுக்கும்போது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனும் நன்றாக இருக்கிறது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நம்ம வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். இதனால கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்.
எடுத்துக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி அதிகரிக்கப்படும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைக்கும். அதே போல மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளையின் செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்தும். டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர்குலோசிஸ் காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுவவங்களாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவெல்லாம் குறைஞ்சி சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகள் எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து அதை உடலிருந்து நமக்கு கழிவுகளாக வெளியேற்றிடும். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சுவாசம் நோய்கள் நமக்கு தீர்ந்து போயிடும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளத்தில் சுலபமாக நமக்கு இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதிகம் இருக்கு. இது நமது உடல்ல இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் படிவதை தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது. இதயத்திற்கு இரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறதையும் உறுதிப்படுத்திக்கலாம். இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவும் நமக்கு ஏற்படாது. மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து நம்ம 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கும், சரும பளபளப்பு தன்மை கூட ஆரம்பிக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் விழுத்தல் குறைபாடு, அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் நமக்கு எதுவுமே இருக்காது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா. மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதிக நேரம் கண் விழிக்கிறது, அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ், இந்த மாமிச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக எடுத்துக்கிறது, உடல் உஷ்ணம், இந்த மாதிரி பல காரணங்களால் பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படுது. தொடர்ந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் பருகி வந்தோம் அப்படின்னா குடல் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்கிருமிகளும் வெளியேறிடும். வாயு தொல்லை இதன் மூலமாக நீங்கப்படும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை இது சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் இதனால் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே அப்போ நமக்கு இருக்காது. அதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வயிற்று வலி, வயிற்று உபசம், வாயு பிரச்சனை, குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். எனவே தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது தினமும் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.